ஒரு குட்டி பண்ண விளையாடிட்டு இருக்கும்போது அவரோட கையில வந்து பாத்தீங்கன்னா சுண்டு விரல் பிராக்சரா இருக்குன்றதை இவர் பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஒரு ஐஸ்கிரீம் குச்சியை வச்சு பாத்தீங்கன்னா இவரே வந்து ஒரு குட்டியா அவளுடைய ஹேர் பேண்டை வச்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டு போடுறாரு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா போகணும், உங்க அப்பாவை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல கரெக்டா அவங்க அப்பாவும் வராரு. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் டாக்டர் சொல்றாரு, கரெக்டான சமயத்துல உனக்கு இது ஏதோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இப்படியே விட்டு இருந்தா உன்னோட கையே வந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது தான் கரெக்டா நம்ம ஹீரோவும் வராரு. அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா உங்க அப்பா டேங்க் சொல்லலான்னு வரும்போது திடீர்னு அவர் கண்டினியூஸா இரும்பிட்டே இருக்காரு. இந்த சமயத்துல இவனுக்கு ஏதோ தப்பா தோணுது. அதனால அவரோட செஸ்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கை வச்சு பாக்குறா. பட் அதுக்குள்ள அவர் தட்டி விட்டுறாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இவரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்த்து இப்ப லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கேயே வந்து கீழே விழுந்துடுறாரு. என்ன ஆச்சுன்னே தெரியாம இப்ப அங்க இருக்கக்கூடிய டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மூச்சு தான் அடிச்சிருக்க சொல்லிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துட்டு வர போறாங்க. பட் அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட செஸ்ட் கிட்ட கை வச்சு பார்த்து ஓ இவருக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் சார் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியுது ஆமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரியா இப்ப மூச்சு வர வச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணணும் அப்படின்றது இந்த பையன் சொல்றான். சரி நீ இப்ப சர்ஜரி பண்றதுக்காக டாக்டர்ஸ் அங்க பார்த்தா அங்க இடத்துல ஒரு சர்ஜன் கூட இப்ப வந்து கரண்டா இல்ல. இப்ப இது பேசிட்டு இருக்க கூடியது அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த குட்டி பாப்பா கேட்டுறா. அவளுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அழுக ஆரம்பிச்சிடறா. நீ மட்டும் தான் என்னோட அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் என்னால செய்ய முடியாது, அப்படி பண்ணனா என்னோட மெடிக்கல் கரியரே வந்து போயிடும், அது மட்டும் இல்லாம என்னோட கான்ட்ராக்ட் வேற நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அவளோட பாக்கெட்ல இருந்து ஒரு குட்டி காயின் எடுத்து கொடுக்குறாங்க. அப்பா உயிரை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த பொண்ணுக்காக வந்து பாத்தீங்கன்னா பேர் ஆபரேஷன் பண்றா. சோ அதே சமயம் அந்த அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா பொழைச்சிடுறாரு.